ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் சீசனில் வெரைட்டி டைப் ஆஃப் வத்தல்லாம் போடுவோம். கத்திரிக்காய் வத்தல், எல்லா வத்தலும் நம்ம போட்டுக்குவோம். கிழங்கு வத்தல், பச்சை மிளகாயிலேருந்து முருங்கைக்காய் வத்தலுங்க. முருங்கைக்காய் இப்போ ரொம்ப சீசன் கம்மிங்க. இந்த மாதிரி இருக்கிற டைப்பில் நீங்கள் வந்து மார்க்கெட்லேயும் சரி, உங்கள் வீட்டில் வந்து மரத்தில் வந்து முருங்கைக்காய் இருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தது மிச்சமாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காய் வத்தலை போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர் டயத்தில் நம்ம வந்து இது சூப்பு, காரக்குழம்பு, சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வந்து அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க, நிறைய இருந்துச்சு மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. சாம்பார் பொடி, மிளகாத்தூள் எல்லாம் சாம்பார் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு 1.5 கிலோ கிட்டத்தட்ட இந்த முருங்கைக்காய் இருந்துச்சுங்க. அதை ஒரு 15 நிமிஷத்தில் வேக வச்சுக்கலாம். அரை வேக்காடாக இருந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்படி இருக்கிற டயத்தில் நீங்கள் இந்த சம்மர் சீசனில் நீங்கள் அழகாக வத்தல் போட்டு வச்சுக்கிட்டீங்க, மற்ற வத்தல் போடுற மாதிரி இதையும் நீங்கள் இந்த மெத்தடில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிருங்க. நீங்கள் முருங்கைக்காய் வந்து சீசன் இப்போ கம்மி தான். மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா மொத்தமாக கிலோ கணக்குலேயும் நம்ம வாங்கிக்கலாம். வீட்லேயே மரம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. வெயில் நல்லா அடிக்கிறதுக்கு நல்லா காய போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப, காய்கறி ரேட்டு அதிகமாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வத்தலை யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம காய போடுறே அவ்வளோ ஒரு வாசனையாக பயங்கரமாக கமகமகமன்னு வாசனை அவ்வளோ வருது. நான் இந்த வத்தல் போடுறப்ப பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ.